ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அதனால எங்க தஞ்சாவூர்ல லாங் வால் மால்ல இருக்கிற ஸ்டார் லைன் சினிமாவில் எங்க டீமோட வடம் படத்தோட இயக்குனர் நடிகர் எல்லாரும் டீமோட வந்து இன்னைக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு தஞ்சாவூர் மக்களோட இந்த வடம் திரைப்படத்தை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. படம் பார்க்காதவங்களும் தேட்டரில் போய் பாருங்க. இது வந்து வடமாடு மஞ்சு விரட்டை பற்றியான ஒரு கதை. இதில் வந்து நான் வந்து மாடு வளர்க்குற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இதில் பாண்டிமுனின்னு ஒரு மாடு நடிச்சிருக்கு. அதோட பேர் வந்து சோழன். ஒரிஜினல் பேர் வந்து சோழன். சினிமாவில் வந்து பாண்டிமுனிங்கிற கதாபாத்திரத்தில் அந்த மாடு நடிச்சிருக்கு. அந்த மாடுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து நட்டி அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பாலசரவணன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நரேன் அவர்கள், முனிஷ்காந்த் அண்ணன் மற்றும் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், அது கதை அம்சம் உள்ள ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த படத்துக்கு இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இமான் அண்ணன் அவரோட இசையில் வந்து பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆர்ஆரும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப நல்லா உயிர் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அவரோட இசையில். அது மாதிரி ஒளிப்பதிவு வந்து பிரசன்னா அவர்கள் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. பார்க்காதவங்களாம் தேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும் இந்த வடம் திரைப்படம். நன்றி. இதுல வந்து என்னன்னா, ஒரு மாடு வந்து ஒரு கண்ணு பார்வை ஒரு சைடு வந்து கொஞ்சம் சரியா இருக்காது. அந்த கண்ணுக்குட்டியை வந்து அடிமாட்டுக்கு அந்த வில்லன் வந்து அடிமாட்டுக்கு கொடுக்க சொல்றாரு. அந்த மாடு வந்து ஒரு கட்டத்துல அந்த ஹீரோ கதாபாத்திரம் கையில கிடைச்சிருது. அதை வந்து எப்படி அந்த ஒரு கண்ணு தெரியாத மாட்டை ஒரு பழக்கி அந்த ஏரியாவிலே வடமாடு மஞ்சு விரட்டுல ஒரு முதன்மையான ஒரு மாடை ஆக்கி காட்டுறது தான் அந்த கதை. அதுல வந்து ஊனம் வந்து ஒரு குறை கிடையாது. எல்லாமே ஒரு நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டா எல்லாமே ஜெயிக்கலாங்கிறது இந்த வடம்படத்தோட உலக மகளிர் தினம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய இந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, என் பொண்ணு, அது மாதிரி இருக்கிற என் அக்கா தங்கை எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான், அதாவது நாட்டின் முதுகெலும்பு மாதிரி ஒரு தாய் குலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சே பார்க்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மகளிர் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால அவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விஜய் கூட்டத்துக்கு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் ஃபாலோ விஜய் கூட்டத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து அடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதை பத்தி விஜய் வந்து ஒரு அறிக்கையோ எதுவுமே கொடுக்காம இருக்காரு. அவரை பிரிஞ்சு அவரே கொடுக்கலாம். நம்ம என்ன இல்ல, என்னன்னா கும்பல் கூடுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம இருந்துக்கணும். ஒரு போறாங்கன்னா அந்த வண்டியை பின்தொடர்ந்து போறதெல்லாம் ரொம்ப தவறானதுதான். அது ஏன் அந்த அளவுக்கு இருக்கணும்? பிடிக்குதா அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எதிருங்க. அதுக்குன்னு விரட்டிக்கிட்டுலாம் போய் அதை பண்ணி நம்ம உயிரை பணைய வச்சு போகணுன்ற அவசியம்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்ப அந்த காரை யாரு வச்சிருக்கா? அதாங்க எனக்கு வேலை. நீங்க என்ன அது இருந்தா இப்ப அந்த காரை யார் ஓட்டுறன்னு எனக்கு என்ன தெரியும்? ஏங்க நீங்க வேற. என்னுடைய பார்வை என்ன? எல்லாத்து பார்வை மாதிரிதான் என்னோட பார்வை. உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? அந்த பார்வை தான் எனக்கு. தெரியல, எனக்கு அது தெரியல. இந்த 26ஆம் தேதி இந்த எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும். அது எங்களுக்கே தெரியுன்றீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சா தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நானும் பாக்குறேன். சத்யராஜ் வந்து ஒரு கூட்டத்துல வந்து திரைப்படத்துறை தவறா பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரா? தெரியல. நான் அதை பத்தி இல்ல, அது என்ன பேசுனாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பாத்துக்கிட்டு வேணா இருக்கு. என்னன்னா இந்த வடம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து வந்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்றேன். அது வந்து ஒரு புது விதமான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். மலையாளத்துல இருந்து ஒரு டைரக்டர் வந்து இங்க பண்ணிருக்காங்க. ஒரு புது கண்டென்ட்டா இருக்கும் தமிழ்ல. களவாணிங்கிறது அதே ட்ரெண்ட்ல எப்படி வரும்? களவாணிங்கிறது அந்த படம் தான். அதுக்கு அடுத்து பண்றதுதான் இப்போ வடம். வாகை சுடுவா மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசைதான்.
இப்போ எல்லாரும் என்ன ப்ரொடியூசர்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் எதிர்பார்க்குறாங்க, கமர்ஷியலாக ஹிட் ஆகணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதனால என்ன படம் நல்ல கதையாக இருக்கிறதோ அது மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். தஞ்சாவூர் எப்படி சார் பாக்குறீங்க? உங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபார்மலா நடந்துச்சு. தஞ்சாவூர் எப்படி பாக்குறீங்க? தஞ்சை மாவட்டத்தை தஞ்சை மாவட்டம் எனக்கு ரொம்ப நெருங்கின மாவட்டம் தான். எனக்கு இந்த சுதாகர் பங்கலையாக இருக்கட்டும், சர்க்குணமாக இருக்கட்டும், நிறைய பேர் எனக்கு என்னுடைய நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல இதயங்கள்லாம் அந்த தஞ்சை மண்ணில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சுதாகர் பங்கலையாக இருக்கட்டும், சர்க்குணமாக இருக்கட்டும், எல்லாரும் நான் நடித்த இந்த களவாணி படமும் இந்த மண் சார்ந்த படம் தான். ஒரத்தநாடு, பாப்பநாடு இந்த ஏரியா ஃபுல்லாக தான் அந்த களவாணி 1 இருக்கட்டும், களவாணி 2 இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் இருந்தது. அதனால எனக்கு தஞ்சை வந்து எனக்கு இன்னொரு தாய் வீடுன்னு சொல்லலாம். கூட்டம் கம்மியா இருந்தது. சினிமா துறையில வந்து கூட்டம் தேட்டருக்கு வரதே கூட்டம் கம்மியா இருந்தது. அப்படிலாம் நல்ல படம்னா ஓடிக்கிட்டு தானே இருக்கு. இப்போ எல்லாம் நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கரெக்டாக தான் இருக்கு. இது சினிமா தேட்டரில் பார்க்காதவங்க அடுத்து ஓடிடியில் பார்த்துடுறாங்க. நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடும். படங்கள் வந்து நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ். எவ்வளவு படங்கள் வருது, ஆனால் வந்து ஜனநாயகத்துக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கடி கொடுக்குறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓடிடியில் நேரடியாக சில படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆமாம். அது வந்து எப்படி ரசிகர்களால பார்க்க முடியாத படங்கள் இல்லை, என்னன்னா ஓடிடி இருக்கிறது சினிமா தேட்டர்லாம் நல்லா இருந்தால் எல்லாருமே இங்கே வந்து பார்த்துடுறாங்க. சில காரணங்களால் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அது ஓடிடியில் வரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நானே பார்க்காத படங்கள்ல ஓடிடியில் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு ரசிகனா அந்த படத்தை பார்க்கறதுக்கு நானும் ஆவலாக தான் இருக்கேன். இல்லைங்க, வேற என்ன எதிர்பார்த்தீங்க? இல்லை, என்ன எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. உள்ள போலப்போ ஒழுங்கா பார்க்க முடியல, இதுல அரசியல் வேற. ரொம்ப நன்றி.